நான் இன்னைக்கு முசிறி வந்திருக்கேங்க. முசிறியில் கங்கா கார்ஸ் போன டைம் வீடியோ போட்டிருந்தோம். சரியான ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு வரவேற்பு. அதுக்கு ரீசன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான லோ பட்ஜெட் கேட்டகரியிலையும் அதே சமயம் மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டயத்துல அதே மாதிரியான வீடியோஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 4, 8, 16 கிட்டத்தட்ட ஒரு 16 மேலே இருக்குங்க. ஸோ வாங்க இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே உள்ள கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இப்போ வரும் ஒரு காண்டாக்ட் நம்பரு. இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா இங்கே என்னென்ன கார்கள்லாம் இருக்கோ அதோடைய லிஸ்ட்லாம் ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கார்களுடைய எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ பார்க்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. மற்றபடியான மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். காண்டாக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே உள்ள ஓனர் அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நன்றி. போன வீடியோ போட்டதில் சரியான என்கொயரிஸ், ஒரு 7-8 வண்டி கொடுத்தோம். கண்டிப்பாக வண்டி கொடுத்தோங்கிறத விட என்கொயரிஸ் செம்ம என்கொயரிஸ்ண்ணே. கண்டிப்பாண்ணே. அந்த எஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த ஸ்விஃப்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஸ்விஃப்ட் லோ பட்ஜெட்டில் பேலியோ ஒன்று போட்டிருந்தோம். கண்டிப்பாக அதான் என்கொயரி என்னால் அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியல. கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்க வேணாம், அட்டன் பண்ணி பதில் சொல்லேன்னு ரொம்ப ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. சில பிஸி டயத்தில் இருக்கப்போ எடுத்துருக்க மாட்டோம். தப்பாக எடுத்துக்க வேணாம். அதனால கால் பண்ணுங்க. அப்படி கால் பண்ணி அட்டன் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. எங்களோட மெசேஜ் போட்டால் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆமாம், உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். அதில் உள்ளான வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ இங்கே உள்ள கார்களுடைய இதெல்லாம் பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்ப்பேண்ணே. சரிண்ணே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கார்னு பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரெனால்ட் குவிட்ண்ணே. ஓகே, 2021 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் RXT, 2 ஏர் பேக் வர டைப்பு. ஓகேங்களா? திருச்சி நம்பர் தான். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 91,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். வண்டியில் எந்த ஒரு சின்ன ஒர்க்கும் கிடையாது. கஸ்டமர் எடுத்தால் அப்படியே ஓட்டலாம். இன்சூரன்ஸ் தான் என்னண்ணே? ரெடி டு யூஸ் தான். ரெடி டு யூஸ் தான். ஓகேண்ணே. சின்ன ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டி வண்டி. இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ் இருக்கு. 2021 மாடல், ஒரு ஓனர், RXT, டுவல் ஏர் பேக் வருது. 1000 cc வண்டி தான். இது கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.25 ரூபா கோட் பண்ணுறோம். ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். லோன் ஆப்ஷன் ஃபுல்லாக பண்ணலாம் அந்த வண்டிக்கலாம். 2021 மாடல். கண்டிப்பாக 3.5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் சிபில் தான். கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து தான். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய கஸ்டமர் வந்து லோன் வேணும்னு ப்ரூஃப் அனுப்புகிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம லோன் கேட்டு சொல்ல முடியாது. ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து வண்டியை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலிஜிபிளே சொல்லிடுங்க. சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு மாடி வீடாக இருக்கணும். ஓட்டு வீடு, கூரை வீடு பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி ஏதாவது சேலரி கொடுக்குறவங்களுக்கு அவங்க இந்த கேட்குற கேட்டகரி வந்து அவங்கள்ட்ட இருந்து சேலரி பர்சனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. இதே கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருந்தால் அந்த வண்டிக்கு 3.5 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுக்கலாம். ஆமாம். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டா போதும். ஆமாம். ஓகேண்ணே. அடுத்து என்ன வண்டி பார்ப்போம்? அடுத்ததாக பார்க்கறது ஒரு ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. 2010 மாடல்ண்ணே. 3rd ஓனரு. பெட்ரோல் வண்டி தான் அது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140 ஓடி இருக்கும். வண்டியில் 5 வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கு. போட்டிருக்காது அலாய். 5 வீல் போட்டிருக்கேன். ஓகேண்ணே. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 75% இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஒரு சடான் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வண்டி. ஆமாம். ஏசி ஒர்க்கிங், இன்சூரன்ஸ் லைவ். ஆமாம், பெட்ரோல் வண்டி. மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கெல்லாம் யோசிக்கிறவங்க இந்த வண்டியை பார்க்கலாம். கண்டிப்பாக. 2010 பற்றி தெரியாது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்துடும் இன்னைக்கு. ஆமா. 2010 மாடல்ண்ணே. 3 ஓனரு. பெட்ரோல். FC வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி வரும். 10ஆம் மாசத்துக்கு மேல தான் வரும். 2025 10th மந்த்ல வரும். எவ்வளோண்ணே கேட்டீங்க? ஆனால் இதுக்கு கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,45,000 ரூபா ஃபிக்ஸடாக கொடுக்கலாண்ணே. 2,45. ஆமாம். மாடல் என்ன சொன்னீங்க? 10, 3 ஓனர்ஷிப் மட்டும்தான் மைனஸ். ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். பாருங்க, வண்டி பிடிக்கும். கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். 2,45 கேட்குறேன். ஏதாவது லிட்டில் பிட் நெகோசியபிள் பண்ணலாம். பெரிய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்காது இந்த வண்டிக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸடாக ஒரு வேலை சொல்லியிருக்கேன். அதுல இருந்து வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததாக போகலாமாண்ணே? அடுத்தது ஸ்விஃப்ட்ண்ணே. ஒரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வண்டி இதெல்லாம். ஓகே. ரொம்ப பிடிச்ச வண்டியும் அது. 2014 மாடல்ண்ணே. ஓகே. சிங்கிள் ஓனர், பெட்ரோல்ண்ணே. RS எடிசன் சொல்லிட்டு வருதுச்சுல. RS எடிசன். சைடு பாடி ஸ்டிக்கர் வரும் பாருங்க. ஓகே. சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். பேக் ஸ்பாய்லர் வந்துரும். வண்டியே ஒரு இதெல்லாம் கம்பெனில வர்றது. இது வந்து ஆமா RSன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓகே. லிமிடெட் எடிஷன் தான். வண்டி நல்லா இருக்கும். இன்டீரியரும் பாருங்களேன்.
அந்த பாடி அவுட்லுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆமா உள்ள Seat covers. வண்டி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு உள்ள. 2014 மாடல்னா சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். அப்படியே அவுட்லுக்லாம் காட்டுங்க, நல்லா இருக்கும் லெஃப்ட் சைட்லாம். உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த ஒரு அப்பியரன்ஸே தெரியும்ல வண்டி எப்படி என்னன்னு. தெளிவா இருக்கு, பளபளன்னு இருக்கு. அதே மாதிரி இன்டீரியரும் ஓபன் பண்ண உடனே அதோட ப்ராசஸிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்மெல்லே பாருங்க நல்லா இருந்துச்சு. வண்டி நல்லா இருக்கும். ஒரு 80,000 ஓடின வண்டி, ஜெனியூனான வண்டி. 80,000 ஓடின வண்டி. ஓகேண்ணே. 2014 மாடல் சிங்கிள் ஓனர். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 4,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம். 390 உங்க வீடியோல சொல்றதுனால ஃபிக்ஸடா சொல்லிடுறேன், சரிங்களா? 390 ஃபிக்ஸட் பிரைஸா கிடைக்கும், நெகோஷியபிள் கிடையாது. லோன் ஆப்ஷன் ஒரு 3.5 வரைக்கும் பண்ணலாம், கஸ்டமர் சிவில் பொறுத்து. ஓகேவா? நல்லா இருக்கு வண்டியுமே. இது எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் இல்லைண்ணே. அப்படியே அவுட்லுக் காட்டுங்க சைடில். நல்லா இருக்கு. அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம்? ஆனால் அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு i10. இந்த வண்டி சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 28,000 ஒன்று வண்டிண்ணே. 28,000 ஒன்று வண்டி. ஒரிஜினலாகவே அவ்வளோதான் ஓடி இருக்கு. வண்டி ஓடலை. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாரின் கஸ்டமர், NRI கஸ்டமர். ஓகே. வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. டயர் எல்லாமே கம்பெனில வந்த டயர் தான். எப்படி கஸ்டமர்? ஆமா, 4 டயர் மட்டும் ஃபியூச்சர்ல மாத்துற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஓட்டலாம், ஃபியூச்சர்ல மாத்துற மாதிரி இருக்கும். 4 டயருமே கம்பெனில வந்த டயர் தான். ஓகே. 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் பெட்ரோல் வண்டி. ஒரிஜினலாவே ஓடின கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 28,000 தான் ஓடி இருக்கு. என்ன மாடல் சொன்னீங்க? 2013 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல் 1.2 கப்பா இன்ஜின் வந்துடும். வண்டியில் ஏசி ஒர்க்கிங், இன்சூரன்ஸ் லைவ். வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. கலர் மட்டும்தான் பிளாக் லைக் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 290 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். 2.25 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலானே. 2.75 ஃபைனல் பண்ணலாம். 2,75,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம். உங்களுக்கு தான் வீடியோ எடுக்க ரொம்ப இடைஞ்சலா இருக்கோ? அப்படி எல்லாம் பிளாக் கலர் இருக்குன்னா இப்போ அந்த குவாலிட்டி வந்து வெளியில தெரியல, நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. வந்து நேர்ல பார்த்தாங்கன்னா பிடிக்கும். வீடியோல எந்த அளவுக்கு குவாலிட்டியா தெரியும் தெரியல, ஏன்னா கருப்புல சுத்தரா தெரிய மாட்டேங்குது. ஆனா நேர்ல பார்த்தா வண்டி லைக் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே. i10 ஜெனியூனான வண்டி தான். இங்கிட்ட ஒரு i10 இருக்கா? ஆமா, நான் நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு 2011 மாடல் i10. அதுவும் இதுக்கு விட்டது இல்ல, இதுவும் அந்த நல்ல குவாலிட்டி தான். அதை விட இது குவாலிட்டினே சொல்லுவேன் என்னைய பொறுத்தவரை. ஆமா, கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இல்லாம 4 டயர் பிராண்ட் நியூ டயர்ஸ். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. 70,000 ஓடி இருக்கு. இதுவும் 70,000 தானே? 1.2 கப்பா இன்ஜின் தானே. சேம் அந்த வண்டி மாதிரி இது 1.2 கப்பா இன்ஜின் தான். 2011 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 250 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பிரைஸ் தான். லோன் அப் டு 2 lakhs வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். 2 lakhsனா அப்புறம் உங்களுக்கு 250 லட்சம் நெகோசியேட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் தானே கட்டுற மாதிரி வரும். கஸ்டமரோட சிபிலை பொறுத்து 1,000 ரூபாங்கிறது ஈஸியா கிடைக்கும். 2 லட்சம் ரூபாங்கிறது கஸ்டமரோட சிபிலை பொறுத்து. ஓகே. வண்டி நல்லா இருக்கும். 4 டயர் பிராண்ட் நியூனே, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கு கிடையாது. ஃப்ரண்ட் கிளாஸ்லாம் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நல்லா இருக்குண்ணே வண்டி. கலரே பாத்தீங்களா, நல்லா இருக்கு. வண்டி ஒரு ஒரிஜினாலிட்டியான வண்டிண்ணே. சூப்பரா இருக்குண்ணே. அடுத்த வண்டி போயிடலாமா? வாங்கண்ணே. அடுத்ததா பாக்குறது ஒரு ஈக்கோண்ணே. 2022 மாடல்ண்ணே. இது 22 மாடல், ஒரு ஓனர், வெறும் 10,000 ஓடி இருக்கு. 3 ஃப்ரீ சர்வீஸ் தான் போயிருக்கு வண்டி. ஓகே. வண்டி அப்படியே அவுட்லுக் இன்டீரியர்லாம் காட்டுங்க, தெளிவான வண்டி. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கேன். வண்டியில் வந்து எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. ஒரு புது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு காஸ்ட் வைஸாக இப்போதைக்கு பழைய வண்டி போதும், பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குன்னு எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி போகலாம். ஏன்னா புது வண்டிக்கு ஈக்குவல் தான் இது என்னைய பொறுத்தவரை. ஆமாம், டபுள் ஏர் பேக் வந்துடுது. 2 ஏர் பேக் வந்துடும். 2 ஏர் பேக், ABS. 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேர் தான், கிடைக்காது. மாடல் சொன்னீங்க 2022, ஒரு ஓனரு, கோயம்புத்தூர் நம்பரு. 10,000 தான் ஓடி இருக்கு. 3 ஃப்ரீ சர்வீஸ் தான் போயிருக்கு வண்டி. மொத்தத்திலே ஓட்டிட்டு இருக்கலாம். ஒரு ஸ்கூல் ட்ரிப் போட்ட ஃபேமிலி யூஸுக்கே இப்போ ஈக்கோ நிறைய பேர் ப்ரிஃபர் நல்லா இருக்குண்ணே. நிறைய பேர் ஈக்கோ தான் யூஸ் பண்றாங்க இப்போ. அப்புறம் பட்ஜெட் சொல்லிடுறேன். இதுக்கு பட்ஜெட் வந்து 5,50,000 கேட்குறோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பிரைஸ் தான், பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 4 to 450 மேக்ஸிமம் பண்ணலாம். லோன் இந்த வண்டிக்கு 4 lakhs ஈஸியாக கிடைக்கும். 450ங்கிறது மேக்ஸிமம் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. காம்படிட்டரான பிரைஸ் தான். என்னண்ணே? கண்டிப்பா. ஏன்னா இந்த கிலோமீட்டருக்கு இந்த பிரைஸ் ஓகே. ஏன்னா புது வண்டி போறப்ப இன்னைக்கு 750 770 வந்துருது ஆன் ரோடு. ஒரு 2.5 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். மிச்சம் பண்ணலாம், உடனே டெலிவரி ஆயிரும். உடனே டெலிவரி ஆயிரும். நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை இல்லை. கண்டிப்பா.
அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம்? ஆனால் அடுத்ததாக பார்க்குறது ஒரு குவிட்டுண்ணே. ரெனால்ட் குவிட்டு. ஆமாம், 2016 மாடல்ண்ணே. RXT சிங்கிள் ஏர்பேக் வர்றது. 2 ஓனர், 2016 மாடல், 2 ஓனர், RXT சிங்கிள் ஏர்பேக் வர்றது. ஓகேண்ணே. வண்டியில் 4 டயருமே ஒரு 80% இருக்கும் ஈவனா. இன்சூரன்ஸ் லைவ் வண்டியில். ஏசி ஒர்க்கிங் தான். வண்டி தெளிவாக இருக்குண்ணே. ஸ்க்ராட்ச் ரெண்டு எதுவும் இருக்காது. ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுறவங்களுக்கு, ஃபேமிலிக்கு வண்டி தேடுறவங்களுக்கு சூப்பரான வண்டி. கிலோமீட்டர் என்னன்னு இது? 70 ஓடி இருக்குண்ணே. 70,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான். வண்டியில் மியூசிக் சிஸ்டம், நேவிகேஷன் எல்லாமே வந்துடும். குவிட் RXT 2016 மாடல், 2 ஓனர். இதுக்கு இப்போ கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். ஃபிக்ஸடாக இன்னொரு விலை சொல்லிடலாம். இல்லாட்டி 2,20,000 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஓகேங்களா? அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா இருக்குமே வண்டி. வண்டி நல்லா இருக்கு. எதுவும் இல்லை. வண்டி நல்லா இருக்கும். ஒரு ஜென்யூன் மெயின்டெனன்ஸ் வண்டி தான். ஓகேண்ணே. அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம்? ஆனால் அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு செலீரியோண்ணே. செலீரியோ. ஆமாம், வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணே. 2016 மாடல்ண்ணே. ஒரு ஓனர் VXI பெட்ரோல் வண்டி. 16 மாடல் அது? அதான் 4 ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி. ஓ. வண்டியில் 4 டயருமே ஒரு ஈவனாக 80% இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ் தான். வண்டியில் மேஜராக டென்ட்டு ஸ்க்ராட்சோ எதுவும் கிடையாது. வண்டி ஒரிஜினலாகவே ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கும். வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே. எடுத்தால் கஸ்டமர் அப்படியே ஓட்டலாம். இதுக்கு கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 360 கேட்குறோம். ஓகே. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். 16 ஒரு ஓனர் பெட்ரோல். ஒரு ஓனர் வண்டியில் ஃபைனான்ஸுமே உங்களுக்கு நல்லா கிடைக்குமே? ஃபினான்ஸ் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கணும். லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கெலாம். 360ங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தர முடியும் பண்ணி தரோம். வண்டி நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே. அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்த வண்டி போகணே. அடுத்ததாக பார்க்குறது இது ஒரு என்னோட ஃபேவரட்ண்ணே, Volkswagen போலோ. வண்டி ஒரு குவாலிட்டியான பீஸ்ண்ணே. நல்ல போலோ வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். செம கலர்ண்ணே. இது பிளாக். இது ஒரு ப்ளூ தான். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். மைலேஜ் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ? 23-24 கொடுக்கும் வித்தவுட் ஏசி. இது டீசல்? டீசல் கண்டிப்பாக கொடுக்குது. நான் ஓட்டின வகையில் சொல்கிறேன். கிடைக்குண்ணே. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல், சாரி 15 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், டீசல். ஓடின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தானே. வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கு. 2 ஏர் பேக் வந்துடும். ABS வந்துடும். TN30 சேலம் நம்பர் தான் வண்டி. கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா கோட் பண்ணுறோம். இந்த ப்ரைஸுக்கு எனக்கு போலோ லோக்கல் நம்பர் கிடைக்குமான்னு தெரியல. நான் உள்ளதில் கம்மியாக தான் சொல்கிறேன். அதுலேருந்து ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபோனில் எடுத்து தனியாக நிப்பாட்டி வீடியோ போட்டால் பயங்கரமாக இருக்கும். நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால அப்படியே இடம் இல்லாம தானே நம்ம நிறைய கார்கள் வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான். நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் டீசலுக்கு. நல்லா இருக்கும். மைலேஜுமே நல்லா இருக்கும். ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறது மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கூட தான். ஆனா வண்டி இந்த வண்டி என்னென்ன ஏதோ சின்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த வண்டியில 4 டயருமே 80% இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியில. எடுத்தா இன்சூரன்ஸ் போடணும். 3,70,000 ரூபா கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரைஸுக்கு 3.5 லட்ச ரூபா லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஆமாம், ஈஸியாக லோன் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு குவிட் ஆட்டோமேட்டிக் வண்டிண்ணே. ஓகேண்ணே. 2018 மாடல், 2nd ஓனர், பெட்ரோல். இது வந்து 1000 cc வண்டி தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். வண்டியோட ஆமாண்ணே, ஆட்டோமேட்டிக் வண்டி. இன்டீரியர்லாம் காட்டுங்க. வண்டி நல்லா இருக்கும். கிட்டே ஓப்பன் பண்ணி பாருங்க. 2018 மாடல், 2nd ஓனர், பெட்ரோல். கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபா கோட் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த ப்ரைஸுக்கு வெளி மார்க்கெட்டில் வண்டி கிடைக்குமான்னு தெரியலை. நாங்கள் ஒரு ஃபிக்ஸடாக சொல்லிட்டோம். 2,25,000 வந்தால் கொடுத்துடலாம் வண்டி ஃபைனலாக. ஏன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்காங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு லேடிஸ் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக். இல்லை, நிறைய என்கொயரி எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி வெற்றி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எடுக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஒரு மைலேஜும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18+ கொடுக்குற வண்டி தான். ஓகே. 2018 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், 2,70,000 ரூபாய்க்கு கொடுக்கலாண்ணே வண்டி. வண்டி நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் தான். வண்டியில் ஃப்ரண்ட் பானட் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் ஃபேடாக இருக்கும் வெயிலில் இருந்ததுனால. ஒரு ஆல்டோவோட பிரைஸ் தானே வருது. ஒரு ஆல்டோவோட பிரைஸ் தான். ஆனா வந்து இதுல சிங்கிள் ஏர் பேக் வந்துரும். ஆல்டோல ஏர் பேக் இது 2018 தானே? 18 தான். இதே நீங்க 2018னா என்ன ரேட் போகும் பாருங்க. ஆல்டோங்களா 3 ரூபாய்க்கு மேல தான் போகும். நான் 2011 12 அந்த ரேட்டுக்குள்ள வந்துருது. ஆல்டோ வந்து இன்னமும் மார்க்கெட் இருக்க வண்டி. ஆமா, இதுவும் இப்போ ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இது என்னன்னா கொஞ்சம் வெயிட் இல்லாம இருக்கிறதுனால நிறைய பேர் 3-4 பேர் போகும்போது அது ஒரு இது கம்மியா கம்பேரிசன் பிக்கப் கம்மியா தான் இருக்கும். இது 2 பேர் தாராளமா சந்தோஷமா 1000 சிசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 800 சிசி போனீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் கம்மியா இருக்கும். அந்த சில்வர் ஆனா 800 சிசி தான். ஓ அது சில்வர் 8 இது 1000 சிசி. ஆமா. ஓகே. அடுத்துனே ஆனா அடுத்ததா பாக்குறது ஒரு Ford Fiesta டைட்டானியம் 2014 மாடல் 15 ரெஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் ஓனர் டீசல். வண்டியில ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். 4மே டயர் புதுசு போட்டிருக்கோம். பிராண்ட் நியூ டயர்ஸ். அப்படியே காட்டுங்க. வண்டியில 4 டயருமே பிராண்ட் நியூ போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டலை. நாங்கள் தான் போட்டோம். வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே. இன்ஜின் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங். வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 290 கொடுக்கலாண்ணே. 14க்கு 15 2 ஓனர் டீசல் டைட்டானியம் ஒரு 290 கொடுத்துடலாம். வண்டி நல்லாயிருக்கும். அவுட்லுக் காட்டுங்க. டீசல் அது நம்ம நேரம் பெட்ரோல் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இல்லை டீசல் வண்டி. மைலேஜ் எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஒரு 20+ கொடுக்குற வண்டி. ஒரு செடான் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நல்ல வண்டி தாராளமா. டயர் மாத்திர வேலை இல்லை. ஆமாம். வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைண்ணா. இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. நம்ம அடுத்த வண்டி போயிருமா? போகலாண்ணே. நான் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஆல்டோ 800. இந்த வண்டி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொடுக்கல. ஏன்னா 2-3 கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு வண்டி. அவங்களுக்கு லோன் கிடைக்கல, அதனால ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 2016 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த பம்பர் மட்டும் பெயிண்ட் டச் அப் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வண்டியில ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குண்ணே. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குண்ணே. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. கோட் பண்ற பிரைஸ் 240 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பிரைஸ் தான். வாசனை நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. ரெகுலர் யூஸ் வண்டி தானே? ஆமா. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரிஜினாலிட்டி வண்டி தான். ஓகேண்ணே. எவ்வளோ கேட்டிங்கண்ணே? அண்ணா 240 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. 16 மாடல் 2 ஓனர் பெட்ரோல் 240 பட்ஜெட்டு. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். அல்டோலாம் எனக்கு யோசிக்க தேவையில்லை. வண்டியை பார்த்து அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா எடுக்க வேண்டியதான். ஈஸியாக 4 பேர்கிட்ட என்கொயரி பண்ணணுங்கிற வேலையே கண்டிப்பாக 2.5 லட்சம் ஈஸியாக ஓடுற வண்டி இதெல்லாம். ஆமாம். ஓகேண்ணா. அடுத்த என்ன வண்டி நான் பார்க்குறோம்? அடுத்ததான் நம்ம பார்க்குறது i10 2008 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். வண்டியில் வந்து எஃப்சி இல்லை. கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு எஃப்சி எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம். வண்டி இன்டீரியர்லாம் காட்டுங்க. சின்ன சின்ன பெயிண்ட் டச் அப் ஆகிருக்கும். மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வந்தால் கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2008 மாடலு 2 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து பேர் மாற்றி கொடுத்துடலாம். அது நம்ம செலவு. அது பேர் மாற்றி கொடுத்துருவீங்க? என்னண்ணே பேர் மாற்றி கொடுத்துருவீங்க? ஆமாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி போட்டு கொடுத்துடலாம் 5 வருஷத்துக்கு. ஓகே. அது உங்களோட? ஆமாம். 150 ஃபைனலாக கொடுக்கலாம் அந்த வண்டியை. ஓகேண்ணே. 1,50,000. 1,50,000 ஃபைனலாக கொடுக்கலாம். பட்ஜெட் கார் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு செட் ஆகும். ஆமாம். சிலவங்களாம் காரில் கொண்ட பெரிய முதலீடு பண்ண வேணாம்னு நினைப்பான். அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக. ஆனால் அடுத்ததாக பார்க்குறது ஒரு Ford Figo டைட்டானியம்ண்ணே. 2 ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துட்டு டாப் அண்ட் மாடல் தான். 2014 மாடல்ண்ணே. 2 ஓனர் டீசல். ஒரு 160 விலை கொடுக்கலாண்ணே இந்த வண்டி. 2 ஏர் பேக் வருது? ஆமாம், 2 ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்லாம் வந்துடும். வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியில். நல்லா இருக்கு. ஆமாம். 1,60,000 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 16 மாடல் டைட்டானியம் 14 2 ஓனர் டீசல் டைட்டானியம். வண்டி நல்லா இருக்கும். நேரில் வந்து பாருங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 260 கேட்குறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. 160 கேட்குறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். 1,60,000. பார்க்குறது ஒரு Hyundai Santro 2011 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். இது லோக்கல் கஸ்டமர் வண்டி தான். பார்க் அண்ட் சேலுக்கு வந்திருக்கு. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,15 ரூபா கேட்குறாரு. ஒரு 2 ரூபாங்கிறத 190 இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து கொடுத்துடலாம். நமக்கு தேவை ஆஃபீஸ் கமிஷன் தான். வண்டி நல்லா இருக்குண்ணே. வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவு. 4 டயருமே ஈவனாக ஒரு 80% இருக்கும். வண்டி எடுத்தால் கஸ்டமர் அப்படியே ஓட்டலாம். கஸ்டமர் கேட்குற விலை 220 கேட்குறாரு விற்க சொல்லி. ஒரு 2 ரூபா 190 இந்த மாதிரி ரேஞ்சுனா கொடுத்துருவாரு. இது ஒரு பார்க் அண்ட் சேல் வண்டி தானே. ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி விற்கணும்னா லோக்கல்ல இருந்தால் விற்கலாமா? கொண்டு வந்து தாராளமாக கொடுங்க, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். ஓகே. அடுத்த வண்டி என்ன வண்டிண்ணே? ஒரு இண்டிகாண்ணே. அடுத்து இண்டிகா. ஆமாம். இவங்க போன வீடியோவில் வந்தாங்க. போன வீடியோவில் இருந்துச்சு தானே. சூப்பர்ண்ணே.
2010 மாடல்ண்ணே. 3 ஓனர், சாரி டீசல். வண்டி ஓடின கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 130 ஓடி இருக்கு. ஃபுல்லாகவே இன்ஜின் வேலை பார்த்துருக்கோம், நாங்களே பார்த்தது. இன்ஜினுக்கு நாங்கள் கேரண்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கு. ஓகேண்ணே. பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே புதுசு போட்டுருக்கு, ஹெட் மாற்றிருக்கு. வண்டி ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு எந்த வேலையும் கிடையாது இன்ஜினை பொறுத்தவரை. அது பாட்டு ஓடி. ஆமாம், ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங் தான். ஓகே. 2010 மாடலு, 3 ஓனரு, ஒரு 90,000 ரூபாய்க்கு கொடுக்கலாண்ணே. 90,000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ரிட்ஸ்ண்ணே. ரிட்ஸ், மாருதி சுசுகி ரிட்ஸ். ஆமாம், டீசல் வண்டி. டீசல் 2013 மாடல்ண்ணே. ஓகே. 2 ஓனர் டீசல். VDI வந்துடும்ண்ணே. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். 2013 மாடல், 2 ஓனர் டீசல். வண்டி ஆக்சுவலாக ஓடினதுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஓடி இருக்கு. வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே. கஸ்டமர் எடுத்தால் அப்படியே ஓட்டலாம். அப்படியே இன்டீரியர் காட்டுங்க. இன்டீரியரில் அந்த சின்ன சின்ன டேமேஜஸ் தான் இருக்கும் ஏசி வெண்ட்டுக்கிட்ட. மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சியாக மைலேஜ் வேணுங்கிறவங்க இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். தாராளமாக எடுக்கலாம்னு யோசிக்காம. அதே மாதிரி பின்னாடி பூட் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும், உட்கார பிடிக்க எந்திரிக்க அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஹைட்டான பர்சன் நல்லா உள்ளே எந்திரிச்சு வெளியே வர கரெக்டான வண்டி. நல்ல வண்டி. 2013 மாடல்ண்ணே. 2 ஓனர் டீசல். கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 290 கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோனே வந்து ஒரு 2,500 ரூபா to 2,000 ரூபா லோன் கிடைக்கும். பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு Hyundai Accentண்ணே. லாஸ்ட் வீடியோவில் இந்த வண்டி காமிச்சிருப்போம். ஆமாம். இடையில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து டைட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா போர்டு மாற்ற விட்டுருந்தோம். அதனால இந்த வண்டி விற்க முடியல. நிறைய பேர் சரியான என்கொயரி இந்த வண்டிக்கு. ஆமாம், இது பெட்ரோல். ஆமாம், பெட்ரோல் வண்டி. இந்த ஒரு ரீசன்னால வண்டி விற்காம போயிருச்சு. ஓகே. கஸ்டமருக்கு காட்ட முடியல. காமிச்சிருந்தோம்னா உடனே விற்றுருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னதே ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தோம் பட்ஜெட். ஆமாம். 2014 மாடல்ண்ணே. 3 ஓனர் பெட்ரோல். வண்டி நல்லா இருக்கும். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்து வச்சிட்டோம். வண்டி எல்லாம் கஸ்டமர் அப்படியே ஓடிட்டு போகலாம். அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் போர்டு போகும் இந்த வண்டியில். காமனாகவே வர்ற கம்ப்ளைண்ட் தான். கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,25,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக கொடுக்கலாம். போன வீடியோவில் சொன்ன ப்ரைஸ் தான் இந்த வீடியோவில். 2,500 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். 2,20,000, 2,50,000, 2,25,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஃபைனலாக. சூப்பர்ண்ணே. 14 மாடல், 3 ஓனர் பெட்ரோல், 2,20,000 ரூபாய் ஃபிக்ஸடாக கிடைக்கும். பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி இது. பெட்ரோல் என்ன ரேட்டுக்கு கொடுக்கும் கிலோமீட்டர்? இந்த வண்டி ஒரு 16-15 கொடுக்கணும். 15னா ஓகே தானே? ஆமாம். அப்போ அப்படினாலுமே இன்னைக்கு இந்த 2014 பெட்ரோல் வண்டி ஸ்விஃப்ட் என்ன ரேட்னே போகும்? 14 ஸ்விஃப்ட் டிசைர்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 4 ரூபாய்க்கு கிலோ வண்டி கிடையாது. நல்ல வண்டி கிடையாது. நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 2,25 கேட்குறோம். அதை அனுசரிச்சு எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம் வாங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் தானே, பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஏதோ ஒரு பேருக்கு ஏதோ சின்ன டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. எல்லா வண்டியுமே நல்ல வண்டிங்க தான். சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதையும் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். பாருங்க, நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. வண்டி வாங்குறீங்களோ இல்லையா, ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. லோக்கல் கஸ்டமர்ஸ்லாம் வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டி நீங்கள் கேட்குற வண்டி கிடைக்காட்டி கூட உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம். ஓகே. இங்கே எல்லாட்டி கூட சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல வண்டியாக வாங்கி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகேண்ணே. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டு ஃபோன் கால்ஸ் நிறைய எடுக்கல, தப்பா எடுத்துக்க வேணாம். இந்த வாட்டி நாங்கள் ப்ராட்காஸ்ட்ல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். மெசேஜ் பண்ணீங்கனாலே எங்களோட ப்ராட்காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஆயிரும். ஆமாம். அதில் வண்டிங்க பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் சப்போர்ட்டாக இன்னொரு நம்பர் கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்போ பண்ணாலும் எடுப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேல வந்துடும். ஆமாம், டிஸ்பிளேல வந்துடும். நன்றிண்ணே. ஓகே, டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருடைய கேட்லாக் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேல. ஆனால் இப்போ போல் வழக்கம் போல் என்னுடைய சின்ன இதயத்துக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ இன்னொரு காரில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.